உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சொல்றேன், உண்மையை சொல்லட்டா, உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் பயமா இல்ல, எங்க நீங்க எடுக்கிற டிசிஷன் தப்பா போயிருமோ அப்படிங்கிற பயம் தான் உங்களுக்கு இந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஆபீஸ் மாறணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பயப்படுறீங்க. நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா எங்க தோத்துருவோமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்தரை லவ் பண்றீங்க, ஆனா இவங்களோட சேர்ந்து வாழ்ந்தா ஃபியூச்சர் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, ஆனா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயக்கமும் கொஞ்சம் நிறைய இருக்கு. அன்சர்டைனா ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கிறது தான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. இந்த ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க, த ஸ்கில் ஆஃப் பீயிங் ஓகே வித் நாட் நோயிங் எவ்ரிதிங். ஏன்னா லைஃப்ல பெஸ்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே 100% கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் எடுக்கப்படுறதில்ல. கொஞ்சம் ஃபெய்த், கொஞ்சம் கரேஜ் அண்ட் நிறைய அன்சர்டனிட்டி கூட தான் எடுக்கப்படுது. ஸ்கிரிப்சர்ல ஹீப்ரூஸ் 11:8 இப்படி சொல்லுது, by faith Abraham obeyed and went even though he did not know where he was going. ஸோ நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். Thank you, God bless.